படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அபாய் பொண்ணை உட்கார வச்சு தாலி கட்டின உங்க முன்னாள் புருஷனை ஏன் காலி பண்ணீங்கன்னு போலீஸ்காரன் கேள்வி கேட்க இவ்வளவு நான் அந்த கொலையை பண்ணலன்னு கதறா. அப்படியே இவ்வளவு பேஷ்பேக்கா வாந்தி எடுக்கிறா. இவ பேரு ஜூலியா, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றா. இவளுக்கு ப்ரொமோஷன் வேற கிடைச்சிருக்கு. அதுக்காக பாத்திய ஒண்ணு வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட ஓனர் ஜூலியாவும் சைக்கோ புருஷனை டிவோர்ஸ் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு, டேவிட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாருன்னு வாழ்த்துக்கள் சொல்றா. ஜூலியா இவ இருக்கிற வீட்டை காலி பண்ணிக்கிட்டு டேவிட் வீட்டுக்கு போறா. அன்னைக்கு நேற்று டேவிடும் ஜூலியாவும் அப்படி இப்படி இருக்காங்க. சென்சாரை எடிட் பண்றாங்க. இப்போ டேவிடோட பொண்டாடி பொண்ணா காட்டுறாங்க. இவ பேரு டெசா, மீசை வச்ச ஆம்பல், அடிக்கடி ஷேவ் பண்ணிக்கிட்டே இருப்பா. இவ பொண்ணுகிட்ட நான் நடந்து கேட்டவனு உன் டேடி என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டான், இனி உன் டேடி கூடவே இருன்னு பொண்ணை மிரட்டுறா. பொண்ணை ஈத்துக்கிட்டு டேவிட் வீட்டுக்கு போறா. டேவிட்டும் இவளை இன்வைட் பண்றான். பொண்ணு டேடியை பார்த்த உடனே டேடி கிட்ட ஓடி போயிட்டா. டெஸ்ஸா ஜூலியா பார்த்த உடனே என்கிட்ட இல்லாத ஐட்டம் இவகிட்ட என்ன இருக்குன்னு இவ காண்டாகிறா. என் பொண்ணு என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு டேவிட் சொல்ல, டெஸ்ஸாவும் வாயில வணக்கத்தை வச்சுட்டு கண்ணுல நெருப்ப கக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா. அம்மா கிட்ட விடுதலையான பொண்ணு சின்னம்மா கிட்ட ஜாலியா இருக்கா. ஆனா டெஸ்ஸாவுக்கு புருஷன பொண்ணும் போனதுனால வயிறு எச்சல இவளால தூங்க கூட முடியல. மறுநாள் ஜூலியா இவள் லேப்டாப்பை செக் பண்ணா மென்டல் சர்டிஃபிகேட் எக்ஸ்பைர் ஆகிருக்கு. இதை ரினியூ பண்ணலாமா வேணாமான்னு இவ மூச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ டெஸ்ஸா அங்க வர. ஜூலியா இவளை இன்வைட் பண்ணி என்ன வேணும்னு கேட்க இவளும் என் பொண்ணை பிக்கப் பண்ண வந்தேன்னு சொல்ல, இவ பொண்ணு அங்க ஓடி வந்து அம்மாவை பிடிச்சி அம்மா வந்தது வந்தீங்க எங்க கூட சாப்பிட்டு போங்கன்னு இவளை கூப்பிடுறா. ஜூலியாவும் இவளை கூப்பிடுறா. டெஸ்ஸாவும் வேற வழி இல்லாம சாப்பிடுறா. ஆனா பொண்ணு சாப்பிடாம தட்டை தடவிக்கிட்டு இருக்கா. டெஸ்ஸா ஒழுங்கா சாப்பிடுன்னு பொண்ணை மிரட்டுறா. ஆனா ஜூலியா பயப்படுறா. என்ன அம்மாடா இவ, பொண்ணுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல. உடனே டெஸ்ஸா பொண்ணுக்கு ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு குட் நைட் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. இதை ஜூலியா அங்க நின்று ஒட்டி கட்டிக்கிட்டு இருக்கா. இவ போன பிறகு ஜூலியா தண்ணி குடிக்க கிச்சனுக்கு வர. அப்போ இவளோட புருஷன் ஜன்னல் வழியா பார்த்த உடனே இவ பேஜாராயிட்டா. அவனும் டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வர்றான். பார்த்தா டேவிட், ஜூலியா என்னாச்சு உனக்கு அப்படின்னு இவன் கேட்க இவளும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. சைக்கோ புருஷனை பத்தி டேவிட் கிட்ட இவ எதுவுமே சொல்லல. அன்னைக்கு மறுநாள் இவ பாஸுக்கு கால் பண்ணி கூட சீக்கிரமா நானும் டேவிட்டும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு அழகான ட்ரெஸ்ஸா பாக்குற. என்கேஜ்மெண்ட்டுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு இதை போட்டு பாக்குற. இந்த கடையோட பொம்பளை நம்ம டெஸ்ஸாவுக்கு தெரிஞ்ச பொம்பளை போல. அவ இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா. டெஸ்ஸா பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல ஏதோ ப்ரோக்ராம் போல. பொண்ணு பாட்டு பாடுறத பார்த்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேவிட் டெஸ்ஸா கிட்ட நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம், என் பொண்ணை கூடவே ஈதுக்கிட்டு போறோம்னு சொல்லி இவளை ஈதுக்கிட்டு போறான். ஆனா டெஸ்ஸாவுக்கு இப்படியே விட்டா என் பொண்ணையும் இவ ஆட்டையை போட்டுருவாளோன்னு இவ காண்டாகுறா. அன்னைக்கு மறுநாள் டேவிட் மேரேஜுக்காக ஒரு பேச்சுலர் பார்ட்டியை ஒன்று வச்சு நடத்துறான். நம்ம டெஸ்ஸா ஜூலியா ஆர்டர் பண்ண சட்டையை போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு நிக்கிறா. இதை பாக்குற ஜூலியா மெர்சல் ஆயிட்ட. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவளுக்கு டவுட்டா இருக்கு. மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருங்கன்னு டெஸ்ஸா புருஷனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றா. ஜூலியாவும் டேவிட்டும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பாக்குற நம்ம டெஸ்ஸாவுக்கு வயிறு எரியுது, அப்படி அரிப்பும் எடுக்குது. அப்போ அங்க வந்த வெயிட்டர் குடிக்க ஏதாவது வேணுமான்னு கேட்க இவனும் வெயிட் பண்ணுன்னு சொல்றா. அப்போ ஜூலியா போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நீங்க ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸை வேற யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க, அதை விட நல்ல ட்ரெஸ் எல்லாம் எங்க கடையில இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. இதை பார்த்து வெறியான டெஸ்ஸா வெயிட் பண்ண சொன்ன அந்த வெயிட்டரை காருக்கு இழுத்துக்கிட்டு போய் அரிப்புக்கு மருந்து போடுறான். ஆனா காயம் ஆறல. உடனே வெயிட்டரை காரை விட்டு இறங்குடான்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா. பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஜூலியா என் போனை காணுன்னு டேவிட் கிட்டே கன்வின் பண்றான். ஆனா இவ போனை டெஸ்ஸா ஆட்டையை போட்டுட்டு இவ போனை ஓபன் பண்ணி ஜூலியா ஒரு மென்டல் பேஷண்ட், அவளோட புருஷன் ஒரு சைக்கோன்னு இவளுக்கு தெரிய வருது. அன்னைக்கு மறுநாள் டெஸ்ஸா டேவிட் அவனோட ஆபீஸ்ல மீட் பண்ணி நீ நினைக்கிற மாதிரி ஜூலியா ஒன்னும் நல்லவ இல்லைன்னு சொல்லி இவனை குழப்புறா. அப்படியே ஆசையை பேசி இவனுக்கு உமா கொடுக்க ட்ரை பண்றா. உடனே டேவிட், இங்க பாருமா, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போச்சு, நீ சொல்றது எல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் புருஷன் கிடையாது, கொஞ்சம் மூடிக்கிட்டு போறியான்னு சொல்ல இவளும் மூடிக்கிட்டு கிளம்பிட்டா. ஜூலியாவோட போனை டேவிட்டோட கார்ல போட்டுட்டு இவ ஓடிட்டா. டேவிட் உன் போன் என் கார்ல தான் இதுன்னு சொல்லி ஜூலியா கிட்ட கொடுக்குறான். அப்போ ஜூலியாவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வருது. இவளும் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டு அவன் பேசவே இல்லை. இவளும் காலை கட் பண்ணிட்டா. அடிக்கடி இந்த கால் வந்துகிட்டே இருக்கு. நம்ம டெஸ்ஸா ஜூலியா பேர்ல ஒரு ஃபேக்கான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அவளோட சைக்கோ புருஷனுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து அசிங்கசியமா அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. யாரையா அன்னைக்கு மறுநாள் ஜூலியா குளிக்க பாத்ரூமுக்கு போறா. இவளை யாரோ வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம டெஸ்ஸா தான். அவ இவளோட என்கேஜ்மெண்ட் ரிங்கு, டேவிட்டோட வாட்ச், இவளோட இன்னர் வேர்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே போறா. திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜூலியாவும் போட வேண்டியதை போட்டுக்கிட்டு அங்க போய் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அங்க ஒரு பொக்கே ஒண்ணு இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி டெஸ்ஸா அங்க வந்து ஜூலியா இப்போ வீட்டுல பொக்க வச்சுட்டு ஓடுறானே யாரு அப்படின்னு இவ கேட்க உடனே காண்டான நம்ம ஜூலியா, ஏய் அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன, நீ ஏன் அடிக்கடி என் லைன்ல சாரா மூடிக்கிட்டு போறியான்னு சொல்ல, இதை கேட்டு பல்பு வாங்கின டெஸ்ஸாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. காரை எழுதிக்கிட்டு ஓடிட்டு அன்னைக்கு நைட்டு ஜூலியா டேவிட் கூட தூங்கும் போது சைக்கோ புருஷன் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்.
அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு இவ பயந்து நடுங்குறா. உடனே இவ பாஸுக்கு கால் பண்ணி புலம்புறா. அவளும் ஜூலியா இது எல்லாம் உன் மனப்பிராந்தி, ஒரு கட்டிங்க போட்டு தூங்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. நம்ம டெஸ்ஸா ஜூலியாவோட சைக்கோ புருஷனுக்கு செக்ஸியா மெசேஜ் பண்ணி அவளோட போட்டோவை அனுப்பி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஜூலியா காணாம போன ரிங்க தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா கிடைக்கல. மறுநாள் ஜூலியா ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது டெஸ்ஸாவை பாக்குறா. அவகிட்ட அன்னைக்கு பேசுனதுக்கு சாரி கேக்குறா. இவ்வளவு நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேன்னு சொல்லி நல்லா நடிக்கிறா. அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க. ஜூலியா, டேவிட் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன கண்டுக்கவே மாட்டான். அதனால தான் நான் வேற ஒருத்தன் கூட ஜாலியா இருந்தேன். அதை தெரிஞ்சு போய் டேவிட் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லி இவ புலம்புறா. என்கேஜ்மெண்ட் ரிங்க எங்கன்னு நம்ம டெஸ்ஸா தெரியாத மாதிரியே கேட்கறா. இவளும் நான் அதை வாஷ் பண்ண கொடுத்துருக்கேன்னு சொல்லி இவளும் சமாளிக்கிறா. ஓகே அப்புறம் பார்க்கலாம். குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த நம்ம டெஸ்ஸா ஜூலியா வீட்டுல திருநா அவளோட இன்னர் வேறு டேவிட்டோட வாட்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஜூலியாவோட சைக்கோ புருஷனுக்கு அனுப்புறா. இனிமே தான் கதையை ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு மறுநாள் ஜூலியா டெஸ்ஸா பண்ண கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பொருட்காட்சிக்கு போறா. அப்போ இவளுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. கடுப்பான ஜூலியா காலை அட்டன் பண்ணி யாரா நீ ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த கேப்ல டெஸ்ஸா பொண்ணு காணாம போயிடுவா. இவளும் தேடி பாப்பா. உடனே டேவிட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா. ரெண்டு பேரும் வலை வீசி தேடுவாங்க. ஆனா அவ கிடைக்கவே மாட்டா. திடீர்னு பொண்ணு நம்ம டெஸ்ஸா கிட்ட இருப்பா. உடனே டெஸ்ஸா டேவிட்ட புடிச்சு ஏன்டா டேவிட் இதுதான் நீங்க குழந்தை பாத்துக்கிற லட்சணமா? யாருன்னே தெரியாதே ஒருத்தங்கிட்ட என் பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தா நான் தான் அவளை காப்பாத்தினேன்னு டேவிட் கிட்ட கத்திட்டு இவ குழந்தைய ஈத்துக்கிட்டு போயிட்டா. வீட்டுக்கு வந்த டேவிட் ஜூலியாவை பிடிச்சி என் பொண்ணை கோட்டை விட்டுட்டே சரி நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங்க எங்க அப்படின்னு இவன் கேட்க இவ்வளவு நான் குளிக்க போகும்போது அது காணாம போயிடுச்சு, தேடி பார்த்தேன் கிடைக்கலன்னு சொல்றா. உடனே டேவிட் யாரோ உனக்கு பொக்கை கொடுத்தாங்களே யாருன்னு இவன் கேட்க இவளும் அது யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த பொக்கவை அப்பயே தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லி இவ சமாளிக்கிறா. ஆனா டேவிட் இதை நம்பல. நம்ம டெஸ்ஸா பொண்ணை குதிரை மேல உட்கார வச்சு குதிரையை ஓட்ட போறியா இல்லையான்னு மிரட்டிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து ஜூலியா அவ தான் பயப்படுறாள். அவளை இறக்கி விடுங்கன்னு சொல்ல சூடான டெஸ்ஸா என் பொண்ணை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாருன்னு இவளுக்கு வார்னிங் கொடுக்குற. ஆனா ஜூலியா இவளை கண்டுக்காம இவ பொண்ணை வா போகலான்னு கூப்பிடுறா. அவளும் வர்றா. இவளும் ஈர்த்துக்கிட்டு போறா. இவளால இவ பொண்ணை தடுக்க கூட முடியல. நம்ம டெஸ்ஸாவோட அம்மா அங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க டெஸ்ஸா உன் பொண்ணு கூட உன்னை மதிக்க மாட்டாடி அப்படின்னு இவளை கிண்டல் பண்றாங்க. ஜூலியா அந்த பொண்ணு கிட்ட நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்க இவளும் நான் யாருக்கிட்டையும் பேசலையே அப்படின்னு இவ சொன்ன உடனே அப்போதான் இவளுக்கே புரியுது இது எல்லாமே டெஸ்ஸாவோட கேமுன்னு. அன்னைக்கு நைட்டு டேவிட்டும் ஜூலியாவும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. ஜூலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டேவிட் பக்கத்துல இருக்கிற பொம்பளை இவ கண்ணுக்கு டெஸ்ஸா மாதிரி தெரியுது. அவ டேவிட் எனக்கு தான் கண்ணாலேயே இவளை மிரட்டுறா. இதை பார்த்த உடனே ஜூலியாவுக்கு வெறி மேல வெறி ஆகிட்டே இருக்கு. உடனே டேவிட் பிஸ் அடிக்க பாத்ரூமுக்கு போறான். ஜூலியாவும் இவன் பின்னாடியே ஓடி போய் டெஸ்ஸா மேல இருக்கிற கொலை வெறிய இவன் மேல காட்டுன்னு கட்டி சென்சாரா கொலை பண்றான். அதே நேரத்துல நம்ம டெஸ்ஸா ஜூலியா புருஷனுக்கு அனுப்புன சட்டையை அவன் என்னமோ பண்ணி மெசேஜ் பண்ணிருக்கான் போல. படிச்சுக்கிட்டே டெஸ்ஸா டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கா. எங்க அங்க அன்னைக்கு மறுநாள் டெஸ்ஸா ஜூலியா மேல இருக்கிற காண்டுல பொண்ணோட முடியை வெட்டி மகளுக்கு தண்டனை கொடுக்குறா. ஜூலியா வழக்கம் போல இவளோட மெயிலை செக் பண்ணா இவளோட சைக்கோ புருஷன் இவளோட போட்டோவை அனுப்பியிருக்கான். இதை பார்த்து இவ பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ டெஸ்ஸா அங்க வந்து இவ பொண்ணை விட்டுட்டு கிளம்புற. ஆனா பொண்ணு அம்மாவுக்கு குட் பைன்னு கூட சொல்லாம அங்கிருந்து ஓடிட்டா. காண்டான டெஸ்ஸா உடனே பொண்ணை பிடிக்க ஓடுறா. உடனே ஜூலியா இவளை ஸ்டாப் பண்ணி என் மேல இருக்கிற காண்டை ஏன் உன் பொண்ணு மேல காட்டுறேன்னு அப்படின்னு இவ கேட்க இவளும் நீ இதுல தலையிடாதுன்னு இவளை நெக்கலா பேசுறா. உடனே ஜூலியா இனிமேல் உனக்கு மரியாதையே இல்லடின்னு அப்படின்னு இவளை அடிக்க போறா. அப்போ டேவிட்டோட கார் சவுண்ட் கேட்ட உடனே நம்ம டெஸ்ஸா அடிக்காமலேயே மாடிப்படியிலிருந்து கீழே விடுறா. ஜூலியாவுக்கு ஒண்ணுமே புரியல. டேவிட் அங்க ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க ஜூலியா என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி இவ நல்லா நடிக்கிறா. நான் ஒன்னும் பண்ணலன்னு ஜூலியா சொல்லியும் டேவிட் இதை நம்பல. டெஸ்ஸாவை இழுத்துக்கிட்டு டேவிட்டும் அவன் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஜூலியாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜூலியா இவ ஃப்ரெண்டை வர வச்சு டெஸ்ஸா யாருன்னு கண்டுபிடிக்கிறா. அப்போதான் இவங்களுக்கே புரியுது டெஸ்ஸாக்கு கோவம் வந்தா ஊரையே எரிச்சிருவான்னு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று இருக்கு. இதை டேவிட் கிட்ட காட்ட இவ ட்ரை பண்றா. ஜூலியா டேவிட் எப்போ வருவான்னு அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ யாரோ வீட்டுக்குள்ள வராங்க. இவ அங்க போய் பார்த்தா சைக்கோ புருஷா. இவனை பார்த்து இவ பயந்து நைட்டா அந்த சைக்கோயே ஜூலியா எப்படி இருக்க, உன் மெசேஜ் எல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னு ஆசையா பேசுறான். அந்த மெசேஜை நான் பண்ணலன்னு இவன் சொல்லி இவன் நம்பல. இதை காண்டாயி ஏண்டி என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு இவளை அடிக்க போறான். இவளும் என் புருஷன் இப்ப வந்துருவான்னு இவன் சொல்லி இவன் கேட்காம இவளை ரேப் பண்ண ட்ரை பண்றான். உடனே ஜூலியா அங்க இருக்கிற கத்தியை எடுத்து இவன் காலியா சொருகிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போறா. அப்போ டெஸ்ஸா கார்ல உட்காந்துக்கிட்டு ஜூலியாவை போட்டோ எடுக்கிறா. இவ போன பிறகு ஜூலியா வீட்டுக்குள்ள புகுந்து டெஸ்ஸா வீட்டுக்குள்ள புகுந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறான். அவன் என்ன காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீ தான் ஜூலியா மாதிரி மெசேஜ் பண்ணியா அப்படின்னு இவன் கேட்க இவனும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு காலில் இருக்கிற கத்தியை புடுங்கி அவன் நெஞ்சிலே சொருகி அவனை கொண்டுட்டு
போயிட்டா. ஜூலியா தான் டெசாவை கொன்னான்னு சாரி ஜூலியா டெசா தான் அவனை கொன்னான்னு போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா போலீஸ் இதை நம்பல. ஏன்னா கத்துல இவ கைரேகை தான் இருக்கு. டேவிட் ஜூலியாவை மீட் பண்ணி உன் சைக்கோ புருஷனை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல, இவளும் அவனை பத்தி சொன்னா எங்க நீ என்னை விட்டு போயிடுவோன்னு நினைச்சேன், நான் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்லி இவ அடறா. உடனே டேவிட் போலீஸ் கிட்ட ஜூலியாவை ஜாமீன்ல விட முடியுமான்னு கேட்க, போலீஸும் அந்த சைக்கோ ஜூலியா கிட்ட காசு கேட்ட மெசேஜ், அவன் வீட்டுல இருந்த உங்களோட வாட்ச், ஜூலியாவோட துணிமணி, கைரேகைன்னு எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட டேவிடுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே காரை எடுத்துக்கிட்டு டெசாவை பார்க்க கிளம்புறான். போலீஸ்காரன் ஜூலியா கிட்ட உங்களை ஜாமீன்ல விடுறேன், உங்களோட டீட்டெயில டேவிட் கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே ஜூலியா டேவிட்ட காப்பாத்த டெசா வீட்டுக்கு காரை எடுத்துக்கிட்டு இவரும் போறா. நம்ம டெசா டைட்டா ஒரு ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு இவ யூஸ் பண்ண எல்லா எவிடன்ஸையும் தீயில போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ டேவிட் அங்க வரான். இவ எரிக்கிறதா பார்த்துட்டான். ஜூலியாவோட என்கேஜ்மெண்ட் ரிங்கும் இவன் கையில இருக்கு. இதை பார்த்த உடனே ஆடி போன நம்ம டேவிட், அடி பாவி இதெல்லாம் நீ தான் பண்ணியா, எதுக்காகடி? டேவிட் எல்லாமே உனக்காக தான்டா போனேன்னு ஆசையா பேசுறா. உன் கூட என் பொண்ணு இருந்து அவளும் உன்ன மாதிரி ஆயிடுவா, அவளை நான் கூப்பிட்டுக்கிட்டு போறேன்னு சொன்ன உடனே கடுப்பான டெசா கையில இருந்த கம்பியை எடுத்து இவன் தலையிலே போட்டு இவனை படுக்க வச்சுட்டு இவனோட பிளட்டை கழுவ தண்ணி எடுக்க கிச்சனுக்கு போறா. அந்த நேரத்துல ஜூலியா வீட்டுக்குள்ள புகுந்து டேவிட்டை எழுப்புறா. ஆனா அவனால முடியல. என் பொண்ணை காப்பாத்துன்னு இவன் சொல்ல ஜூலியாவும் இவன் பொண்ணோட ரூமுக்கு ஓடி போய் அவளை காப்பாத்தி இவளை ஈத்துக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு மறுபடியும் டேவிட்டை காப்பாத்த போனா அங்க டெசா அவன் வாயை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஜூலியா போன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்றா. திடீர்னு டெசா அங்க ஓடி வந்து போனை ஓடிக்கிறா. உன்னால தாண்டி எல்லாம் பிரச்சனைன்னு இவ அவளை அடிக்க அவ இவளை அடிக்க மாறி மாறி சண்டை போடுறாங்க. உடனே ஜூலியா காண்டாயி டெசா கணத்தை கீறி விட்டுட்டு டேவிட்டை மறுபடியும் காப்பாத்த ஓடி வரா. டெசாவும் இவளை அடிக்க ஓடி வரா. அப்போ கண்ணாடிய நம்ம டெசா கண்ணாடியில இவன் மூஞ்ச பார்த்த உடனே பேஜாராயிட்டா. இனிமேல் என் மூஞ்சில வெளியே போகாதுல அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்றா. உடனே ஜூலியா இவ கையில இருக்கிற கத்தியை புடுங்கி இவளை குத்த நீட்டிக்கிட்டு இருக்கா. திடீர்னு டெசா என்ன நினைச்சான்னு தெரியல, இவளை கட்டி பிடிச்சி தன்னை தானே குதிக்கிட்டா. ஏ ஜூலியா இப்படி ஒரு அம்மாவை பார்த்து என் பொண்ணுகிட்ட சொல்லிடான்னு சொல்லி அப்படியே இறந்தும் போறா. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து டேவிட்டை காப்பாத்தி டெசா தான் இதெல்லாம் பண்ணான்னு கேஸை ஈர்த்து மூடுறாங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு டேவிட் ஜூலியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜூலியாவும் டோரை ஓபன் பண்ணி யாருன்னு பார்த்தா நம்ம டெசாவோட அம்மா. என் பேத்திய பார்க்கலாமா? பார்க்கலாமே. பாட்டிமா பேத்திக்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி கொலவெறிய காட்டுறா. இதை பார்த்து ஜூலியா பயந்து நடுங்குறா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.